இன்றைக்கி நம்ம வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து EM வேவ்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து குவாண்டம் தியரிங்கிற கான்செப்டும் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EM வேவ்ஸ்னால் என்னென்னா, பேசிக்கலி இட் மீன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் அக்ஸலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் அக்ஸலரேட் ஆகும்போது ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். அப்போனா மாறி ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஆசிலேட் ஆகும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி மாறி வந்து எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அது ஒரு வேவ் மாதிரி வந்து ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அந்த வேவை தான் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம், ஷார்ட்டாக EM வேவ்ஸ் அப்படின்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போ இது வந்து இப்படி இருக்குன்னா, நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மூவ் ஆகும். ஸோ வந்து இது வந்து அப் டவுன் மாதிரி இந்த டைரெக்ஷன். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி மூவ் ஆகும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி, இந்த மாதிரி பேக் ஃப்ரண்ட். ஸோ ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பர்பிள் கலர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து மாறி ஜென்ரேட் ஆகும்போது இதை ஒரு வேவாக பார்த்தா இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இப்படி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப் அண்ட் டவுன் மாதிரி இந்த டைரெக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி இந்த டைரெக்ஷன், அண்ட் ஓவரால் வேவ் வந்து இந்த டைரெக்ஷன். அப்போ எல்லாமே perpendicular to each other. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் perpendicular to each other and the direction of propagation of the wave. ஸோ இது வந்து மூணுமே வந்து perpendicular to each other. ஓகே. ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, EM waves do not require மீடியம். இப்போ சவுண்டுக்கு வந்து அதுக்கு ஒரு மீடியம் தேவை, அந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்கணும். ஆனால் EM வேவ்ஸுக்கு மீடியம் தேவையில்லை. அண்ட் EM வேவ்ஸை கிளாஸிஃபை பண்ணால் பேஸ்ட் ஆன் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போது அந்த EM வேவ்ஸோட ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ அதை ஒன்றா வந்து ஒரு சேர்த்து வச்சு ஒரு ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் நமக்கு EM ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளோட EM ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த டைரெக்ஷன், இன்க்ரீஸிங் வேவ் லென்த் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் EM வேவ்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து லாங் ரேடியோ வேவ்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ரேடியோ வேவ்ஸ், அப்புறம் இன்னும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் மைக்ரோவேவ், அடுத்து IR. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நம்ம என்ன சொல்வோன்னா விசிபிள் லைட் ஆர் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம நிறையா கலர்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த வேவ்லென்ஸுக்குள்ளே இருக்கிற லைட்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற EM வேவ்ஸ் வந்து இந்த ஸ்மால் போர்ஷன் தான். ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாதது தான் இவ்வளோ இருக்குது. நமக்கு விசிபிளாக தெரிகிறது இந்த 400 to 700 நானோமீட்டர்ஸ். இந்த வேவ்லென்த் தான் நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். இதில் தான் நமக்கு வந்து எல்லா கலர்ஸும் வரும். ஓகே. ஸோ அடுத்து இன்னும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் UV, அடுத்து எக்ஸ்ரே, அடுத்து காமா ரேஸ். இது வந்து இந்த சிம்பிள் வந்து காமா ரேஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இது ஒரு வேவ் அப்படின்னா, அதோட EM வேவ் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பீரியட். ஸோ இப்போ வந்து ஒரு வேவ் இப்படி இருக்குன்னா, இது வந்து டைம் ஆக்சிஸ். ஓகே. அப்போ இந்த ஒரு வேவ் வந்து இப்படி அடுத்து கண்டினியூ. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இங்கே டு இங்கே ஒரு சைக்கிள். ஸோ இதுதான் திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகுது தானே, இதே ஷேப்பு தானே இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இது டைம் ஆக்சிஸ்னால் ஒரு சைக்கிள் முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் வந்து டைம் பீரியட். ஓகே. ஸோ இந்த சைக்கிள் முடிஞ்சு அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அந்த ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ அது ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்கிறது தான்
நம்ம வந்து டைம் பீரியட் t அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் அ கிவன் பாயிண்ட் இன் 1 செகண்ட். ஸோ இதை வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ வந்து இதை ஒரு வேறு வழியாக பார்க்கலாம். இது வந்து 1 செகண்ட்னு வச்சுக்கோங்க. டைம் ஆக்சிஸில் வேவ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி குட்டியாக. அப்போ 1 செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குது அது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது எஃப் ஆர் நியூ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா என்னன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு 1/t. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து டைமோட ரெசிப்ரோக்கல். ஓகே, அடுத்து வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் அது எப்படின்னா, இப்போ வந்து இதே மாதிரி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து அதே தான், இது வந்து ஒரு சைக்கிள். ஆனால் இது வந்து நம்ம டிஸ்டன்ஸில் ப்ளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சைக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, ஒரு சைக்கிளில் எவ்வளோ ஒரு சைக்கிளில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் வேவ் லென்த். ஸோ ஒரு வேவ் ஒரு சைக்கிள் அந்த இதோட லென்த் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம லாம்டா அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் வேவ் நம்பருங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். இதை வந்து வி டேஷ் அப்படின்னு நிறையா புக்ஸில் இருக்கும். ஸோ வி டேஷுங்கிறது வந்து 1/λ. ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இஎம் தியரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முடித்தோம். ஸோ ஆனால் அந்த இஎம் தியரியில் என்னென்னா, நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட் வந்து அதை வச்சு இஎம் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து வரும். பட் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ரிசல்ட் ப்ரூவ் ஆச்சோ அதுவும் இஎம் தியரியும் அது மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ பிளாங்க்குங்கிற சயின்டிஸ்ட் வந்து அவங்க தான் வந்து இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அப்படிங்கிறத வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாடிஸ் எமிட் ரேடியேஷன் இன் பேக்கெட்ஸ். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் வந்து ரேடியேஷன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, லைக் எனர்ஜி பேசிக்லி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒவ்வொரு எனர்ஜி வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்துக்கிட்டே இல்லை. இது வந்து டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ். இது வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பேக்கெட்டுக்கு என்ன பேர் வச்சாருன்னா குவாண்டம். ஸோ இது வந்து ஒரு குவாண்டம், இது ஒரு குவாண்டம், இது ஒரு குவாண்டம், இது ஒரு குவாண்டம், அந்த மாதிரி வந்து பேக்கெட்டாக எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இவரோட தியரி. ஸோ அப்போ ஒரு பேக்கெட் ஒரு குவாண்டமில் எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா அது வந்து தான் இந்த ஃபார்முலா E is equal to h nu. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, E is equal to h nu. அப்போ நம்ம என்ன நியூனா என்ன பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த ஹெச்ங்கிறது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஒரு வேல்யூ 6.626 × 10⁻³ ஜூல் செகண்ட்ஸ். இதுவும் வந்து மெமரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குவாண்டமில் அதோட எனர்ஜி h nu. அந்த மாதிரி எனக்கு நிறைய குவாண்டம் இருந்துச்சுன்னா டோட்டல் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுது. இப்போ n குவாண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, n பேக்கெட்ஸு. ஸோ அதை வந்து n குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குவாண்டாவில் இவ்வளோ எனர்ஜினா n குவாண்டாவில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும், டோட்டல் எனர்ஜி n டைம்ஸ் h nu. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ரிலேஷன் பார்க்க போகிறோம். அதாவது நியூ லாம்டா equal to c. okay, c வந்து இங்க speed of light. so 3 × 10⁸ meters per second. so இது new lambda is equal to c. அப்போ வந்து ஒரு total energy வந்து nh newனா இந்த நியூவை வந்து நான் c/λ அப்படின்னு இப்படியும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ E is equal to nh nu is equal to nhc/λ. ஸோ n வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இப்போ லைட் அப்படிங்கிற இந்த எனர்ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஒவ்வொரு குவாண்டாமும் ஒரு ஃபோட்டான். ஸோ ஒரு ஃபோட்டானுக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்குது. இப்போ n ஃபோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா nh nu எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது தான் இவரோட குவாண்டம் தியரி. ஓகே, ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் CL bond இஸ்
in Cl2 is 242 kilojoules mole inverse. Longest wavelength of light capable of breaking a single Cl-Cl bond is. ஸோ பேசிக்காக இங்கே வந்து Cl ஸோ Cl2ங்கிறது வந்து Cl பாண்ட் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி நம்ம இப்போ ஒரு பாண்டை நம்ம பிரேக் பண்ணால் அதுக்கு நம்ம வந்து எனர்ஜி கொடுக்கணும்ல. ஸோ அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ தேவைன்னா 242 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ ஒரு மோல் ஆஃப் Cl2 வந்து இந்த Clன்னு பிரிக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து 242 கிலோஜூல்ஸ் மோல் இன்வர்ஸ். ஸோ அப்போ இதோட இந்த பிரேக் பண்ணுறதுக்கான லைட்டோட வேவ் லென்த் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா எனர்ஜியை வந்து நம்ம ஜூல்ஸுக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 242 கிலோ ஜூல்ஸில் ஸோ 10⁻³ மோல் இன்வர்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு இந்த எனர்ஜி வந்து ஒரு மோல் ஆஃப் Cl2 பிரேக் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, சிங்கிள் Cl பாண்ட். அப்போ ஐ ஹாவ் டு டிவைட் பை அவகாட்ரோ நம்பர். இங்கே அவகாட்ரோ நம்பர் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது ஏன் பண்ணுறோன்னு புரியுதுல. இது வந்து ஒரு மோல், இது வந்து Cl2 மாலிக்யூல்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைன்னா ஒரு Cl2 மாலிக்யூல் பிரேக் பண்ணுறதுக்கு ஐ டிவைடட் பை திஸ் Na. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எனர்ஜி. இந்த எனர்ஜியை நான் எதோட ஈக்குவேட் பண்ணலாம், போன ஃபார்முலா படி hc/λ, nhc/λ. பட் ஓகே, இதை நான் எதோட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா hc/λ. போனதில் பார்த்தோம். நம்ம ஏன் ஹெச்னியும் யூஸ் பண்ணலன்னா இங்கே அவங்க கேட்குறது வேவ் லென்த். ஸோ அதனால தான் நான் hc/λ அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து Na கொடுத்துட்டாங்க. ஹெச் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அந்த 6.626 × 10⁻−34. சி வேல்யூ 3 × 10⁸ தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டால் நமக்கு லாம்டா வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லாம்டா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ லாம்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் என்ஏவை இந்த பக்கம் போட்டால் இப்போ Na டைம்ஸ் hc/242 × 10⁻³ வருமா? இப்போ என்ஏவோட வேல்யூ வந்து என்ன, 6.02 × 10⁻23 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஹெச் வந்து 6.626 × 10⁻−34. அடுத்து 3 × 10⁸ சிக்கு டிவைடட் பை 242 × 10⁻3. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 494 × 10⁻−9 மீட்டர்ஸ். ஸோ இந்த 10⁻−9 வந்து நான் நானோமீட்டர்ஸ் அப்படின்னு எழுதுவேன். 494 நானோமீட்டர்ஸ். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இதில் வந்து ஒரு சாலிடுக்கு நம்ம ஹீட் பண்ண அதுக்கு வந்து அது வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணும்ல. ஸோ இப்போ அந்த ரேடியேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேவ் லென்த்தாக இருக்காது. அது வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்தில் தான் அந்த ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயர்ன் ராடை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணால் அது வந்து ஒயிட் ஆகும். அப்புறம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு வரைக்கும் ஹீட் பண்ணால் ஆக்சுவலி அது ப்ளூவாக மாறும். ஸோ அப்போ என்ன நடக்குது, நம்ம டெம்பரேச்சர் அங்கே இன்க்ரீஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே வந்து ஏற்கனவே பார்த்தோம்ல, ஃப்ரீக்வன்சி வந்து ரெட் டு ப்ளூ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். ஸோ இங்கேயும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஐடியல் பாடி அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, அது எல்லா ஃப்ரீக்வன்சி அப்சார்பும் பண்ணணும், எமிட்டும் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம பிளாக் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளாக் பாடி அதுலேருந்து வர ரேடியேஷனை பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து ஒரு கிராஃபாக நம்ம ப்ளாட் பண்ணும்போது, இப்போ நான் இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு T1 டெம்பரேச்சரில் ப்ளாட் பண்ணுறேன். இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு T2 டெம்பரேச்சரில் வரைகிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, T2 > T1. ஸோ இந்த கிராஃப் வந்து ஒரு மாதிரி எப்பயுமே ஏறிட்டு அப்போ திருப்பி இறங்குதில்ல. ஸோ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே இந்த லாம்டா மேக்ஸிமம் லாம்டா இந்த பாயிண்ட்டையும் இதுக்கு இங்கே இருக்குது இந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து லாம்டா மேக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாம்டா மேக்ஸ் ஆஃப் T1 தான் வந்து பெருசாக இருக்குது இதை விட. கரெக்டாக? அப்போ வந்து T2 வந்து T1 விட கிரேட்டராக இருந்தாலும் லாம்டா மேக்ஸ் வந்து T1 தான் கிரேட்டர் தேன் T2.
ஸோ இதுதான் பேசிக்காக இங்கே என்ன போட்டிருக்குன்னா டெம்பரேச்சரும் வேவ் லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ டி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அப்போ வந்து டி லாம்டா அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அதுதான் வந்து நம்மளோட வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அது என்ன சொல்லுதுன்னா லாம்டா மேக்ஸ் 1 T1, லாம்டா மேக்ஸ் 2 T2, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் நமக்கு வர டிஃப்ரெண்ட் லாம்டா மேக்ஸ் அதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அது என்ன கான்ஸ்டன்ட்ஸ்னா 0.0029 மீட்டர் கெல்வின். ஓகே. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஒரு கிவன் டெம்பரேச்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேவ் லென்த் ஆஃப் த லைட் அதை வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன்க்ரீசஸ். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின்னு ஃபாலோவிங் ஃபிகர் ஷோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அ ஐடியல் பிளாக் பாடி அட் 4 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், நம்பர் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். T4 greater than T3 greater than T2 greater than T1. இது கரெக்டாக? ஸோ இந்த இதில் இப்போ என்ன பார்த்தோம்? T2 greater than T1னா T1ஓட லாம்டா greater than T2ஓட லாம்டா மேக்ஸ். இப்போ இங்கே எதுக்கு அதிகமான லாம்டா மேக்ஸ் இருக்குது? T4க்கு தானே. அப்போனா எப்படி ரிலேஷன் வரும்? எதுக்கு அதிகமாக லாம்டா மேக்ஸ் இருக்குது? T4. இருக்கிறதுலே கம்மியானது T1. அப்போ வந்து லாம்டாவும் டெம்பரேச்சரும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அப்போ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் T1, அடுத்து T2, அடுத்து T3, அடுத்து T4. அப்போ தான் வந்து லாம்டா வந்து T4க்கு இது வந்து இதை விட பெருசாக இருக்கும், இது வந்து இதை விட பெருசாக இருக்கும், இது இதை விட பெருசாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். இது வந்து தப்பு. செகண்ட் பாயிண்ட், பீக் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஷிஃப்ட்ஸ் டு ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஸோ சேம் திங் தான். என்ன சொல்கிறாங்க? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட் தானே? அதுதானே நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதுவும் கரெக்ட். இது வந்து கரெக்ட். அண்ட் கிவன் ஸ்பெக்ட்ரம் குட் பி எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுவும் கரெக்ட் தான். நம்ம EM வேவ்ஸால் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல. ஸோ அதனால் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? T1 by nu1. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? T1 by nu1. T1 by இப்போ நியூ என்னென்னு எழுதலாம்? C by லாம்டான்னு எழுதலாமா? அப்போ T1 by C வந்து கான்ஸ்டன்ட் பை லாம்டா 1ன்னு இருக்குன்னா இதை வேறு எப்படி எழுதலாம்? T1 லாம்டா 1ன்னு எழுதலாமா? இது நம்ம பார்க்க எங்கே பார்த்த மாதிரி இருக்குது? நம்ம வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் பார்த்துருக்கோம். T1 லாம்டா 1 ஈக்குவல் டு T2 லாம்டா 2, இது எல்லாமே இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு. அப்போ இதையும் நான் வந்து இதை நான் எப்படி எழுதலாம்? T2 லாம்டா 2ன்னு எழுதலாமா? ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு பை C இருக்குது, ஆனால் இது வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதனால் நான் வந்து இதை கண்டுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து T3 லாம்டா 3. அப்போ இது 3 ஈக்குவல் அண்ட் இதெல்லாம் ஆக்சுவலி என்ன? கான்ஸ்டன்ட். அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 0.0029 மீட்டர் கெல்வின். ஸோ அப்போ இது வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறனால இது தப்பு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் 2. இதான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேசிக்காக என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலில் வந்து ஒரு லைட் பீம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னா இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இது வந்து பேசிக்காக என்ன அப்சர்வேஷன்னா, ஒரு லைட் ஹிட் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக வந்து அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அப்போ அந்த எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுதோ அது வந்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் எனக்கு எமிட் ஆகும். இதை குறைக்கும் போது எனக்கு கம்மியாக எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற லைட் வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்ல, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த சர்டன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த எதுவுமே நடக்காது. இந்த எலக்ட்ரான்ஸ் எதுவுமே எமிட் ஆகாது. எப்போனா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அதை வந்து நான் வந்து nu0 அப்படின்னு டினோட் பண்ணுவேன். ஸோ நம்ம கொடுக்குற லைட்டோட ஃப்ரீக்வன்சி நியூனா அந்த நியூ மட்டும் nu0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. ஓகே. இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும்போது அது மூவ் ஆகுதுல்ல, அப்போ அது மூவ் ஆகும்போது அது ஒரு சர்டன் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அப்போ அதுக்கு வந்து 12 mv² நம்ம கைனட்டிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாம் ஒரு எலக்ட்ரானுக்கு. அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் டிபெண்ட்டாக இருக்குது.
நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணால் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸையும் இதையும் வச்சு பார்த்தா அது வந்து சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் எனர்ஜி ஆஃப் லைட் வந்து பிரைட்னஸ் ஆஃப் லைட்டில் தான் இருக்குது. இதை வந்து நிறையா லைட்டு பிரைட்டாக கொடுத்தா அது வந்து எனர்ஜி அதிகம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தானே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த அப்சர்வேஷன்ஸ் எதையுமே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ ஐன்ஸ்டைன் தான் வந்து குவாண்டம் தியரியை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ எப்படின்னா லைட் வந்து ஒரு பீம் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ அந்த லைட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டான் மாதிரி பார்த்தா ஓகே. அப்போ இது போய் வந்து அந்த மெட்டல் பிளேட்டை ஹிட் ஆகுது. கரெக்டாக இது வந்து மெட்டல் பிளேட்டை ஹிட் ஆகுது. ஸோ ஒரு குவாண்டா ஹிட் ஆகுதுன்னா இப்போ இந்த ஃபோட்டானுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இப்போ ஒரு மெட்டலில் எலக்ட்ரான் வந்து பாண்டில் இருக்கும்ல, அந்த பாண்ட்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபோட்டானுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டானோட எனர்ஜி எல்லாமே இந்த எலக்ட்ரான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆயிடுது. ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அப்போ அதுக்கு வந்து டைம் தேவையில்லைல்ல. ஸோ இந்த ஃபோட்டான் ஹிட் ஆகும், அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரானுக்கு பாஸ் ஆகும். அப்போ அது வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணி அதை விட்டு வெளில வர அளவுக்கு அது எனர்ஜி போதுமாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அது வந்து எமிட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இங்கே இருக்க ஃபோட்டான் வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி, இது முக்கியம், சஃபிஷியன்ட் எனர்ஜி, அது வந்து இட் ஹேஸ் டு ஹிட் அன் எலக்ட்ரான். அப்போ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரான் வந்து இஜெக்ட் ஆகிடுது. ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கான்செப்ட் என்னென்னா பேசிக்காக இந்த சஃபிஷியன்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல அதுதான். இப்போ வந்து இப்போ எனர்ஜி பேசிக்காக என்ன, E=hν தானே. இப்போ இந்த எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டலை விட்டு எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவையில்ல. ஸோ அதை வந்து நம்ம E0ன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த E0க்கு ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம கொடுக்குற லைட் வந்து இதுதான் நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம கொடுக்குற லைட் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபோட்டோனோட எனர்ஜியும் வந்து நமக்கு தேவையான E0 விட கம்மியாக இருக்கும்ல. அப்படி வந்து எனர்ஜியே பத்தலைன்னா எப்படி எலக்ட்ரான் வந்து அந்த இதுலேருந்து டிஸ்பிளேஸ் ஆகும்? ஸோ நமக்கு வந்து தேவையான எனர்ஜி கொடுக்கணுன்னா அது தகுந்த மாதிரி நமக்கு ஃப்ரீக்வன்சியும் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இந்த E0ன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அதை E0ன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை ஃபை. இதுதான் ஃபை. ஸோ ஃபை தான் வந்து hν0. ஸோ இதுதான் வந்து மினிமம் எனர்ஜி that is required to remove this electron. ஓகேவா? அப்போ இந்த μ0 என்னது பேசிக்காக நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து நீ லைட் வந்து நான் எவ்வளோ வேணாலும் இன்டென்சிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த ஒரு ஃபோட்டானோட எனர்ஜியை வந்து அந்த எலக்ட்ரானுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுற அளவுக்கு பத்தலைன்னா இது நடக்காது. அதனால தான் லைட் ஆஃப் எனி இன்டென்சிட்டி, ஆனால் வந்து இஃப் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் லோவர் தேன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ வந்து ஃபோட்டோ எமிஷன் நடக்காது. ஓகே. இப்போ ஃபோட்டானுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருந்தால் ஃபோட்டோ எமிஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். இப்போ எனர்ஜி கூடவாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ வந்து நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தேன் μ0 இருக்குது. அப்போ வந்து அது அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருக்குது. அப்போ ஆனால் மிச்ச எனர்ஜி என்ன ஆகும்? மிச்ச எனர்ஜி தான் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஸோ வந்து ஒரு ஃபோட்டான் ஹிட் ஆகுது, அந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகி ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சர்டன் கைனட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து இது இப்போ புரியுதா ஏன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி? இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகுதா? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் போக பாக்கி எனர்ஜி இருக்கும். அந்த பாக்கி எனர்ஜி வந்து உன்னோட கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. இப்போ கைனட்டிக் எனர்ஜி நத்திங் பட் ½mv². ஸோ அப்போ வந்து ½ mv². ஸோ அப்போ வெலாசிட்டி இந்த மாஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நத்திங் பட் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது.
அண்ட் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா மோர் இன்டென்ஸ் பீம். அப்படின்னா இப்போ நான் நிறையா ஃபோட்டான்ஸ் அனுப்புனேன். மோர் இன்டென்ஸ்னால் என்ன, நிறையா ஃபோட்டான்ஸ், மோர் ஃபோட்டான்ஸ். அப்போ ஒவ்வொரு ஃபோட்டானும் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை வந்து ஹிட் ஆகி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிச்சுன்னா நிறையா எலக்ட்ரான்ஸ் வரும்ல. ஸோ அதனால தான் வந்து மோர் இன்டென்ஸ் பீம் வில் கிவ் மோர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேசிக்காக ஒரு ஃபார்முலானா இந்த E வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம கொடுக்குற ஃபோட்டான் இட்ஸ் ஈக்குவல் டு 5 + KE. ஸோ நம்ம கொடுக்குற ஃபோட்டான், அது கொடுக்குற ஃபோட்டானோட எனர்ஜி, அதை வந்து இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி யூஸ் ஆகும். அதை விட எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை வந்து வேறு எப்படி எழுதலாம்? E வந்து hν, இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான். இது வந்து 5 என்ன பார்த்தோம், hν0. இது வந்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஃப்ரீக்வன்சி. கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? 12mv². ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் திஸ். சேம் தான், ஜஸ்ட்டு வந்து வேறு ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் ரிக்வயர்ட் டு ஸ்டாப் ஃபோட்டோ எலக்ட்ரான் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரானை வந்து நான் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் இவ்வளோ பொட்டென்ஷியல் கொடுக்கணும். அண்ட் அது ஏன் நான் 12mv² மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், அதில் அது வந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச எனர்ஜி ஃபுல்லாக கைனட்டிக் எனர்ஜியாக இருக்குது. ஸோ அது பேசிக்காக நான் வந்து அதை ஒரு எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணோன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி வந்து 0 ஆகணும்னு அர்த்தம். அப்போ நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து இதுதான். இந்த எனர்ஜியை நான் வந்து ஆப்போசிட்டாக கொடுத்தேன்னா எலக்ட்ரான் ஸ்டாப் ஆகும்ல. அதனால தான் இட்ஸ் கால்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அண்ட் இட்ஸ் 12mv². ஸோ இது வந்து தியரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ நம்ம 2 கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் ஆஃப் லைட் இஸ் 380 nanometers. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். λ0 இஸ் ஈக்குவல் டு 380 nanometers. வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட், அதாச்சும் நம்ம ஃபோட்டான், நம்ம கொடுக்குற ஃபோட்டான் அதோட வேவ் லென்த்து லாம்டா வந்து 260 nanometers. அப்போ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க இன் EV. ஓகே, ஸோ இப்போ வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1237/λ அப்படின்னும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன, E இஸ் ஈக்குவல் டு E இஸ் ஈக்குவல் டு 5 + KE. இப்போ இங்கே Eங்கிறது என்ன, இங்கே 1237/260. இங்கே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஈங்கிறது வந்து 1237/λ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறனால இங்கே எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டானும் வந்து இங்கே 260 இருக்குல்ல, ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு இங்கே ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் யூஸ் பண்ணோம். அப்போ அதே வந்து இது வந்து 1237/380 + KE. இங்கே நான் வந்து எந்த யூனிட் கன்வர்ஷனும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனர்ஜி வந்து இன் EV தான் இந்த ஃபார்முலா. ஸோ அப்புறம் கைனட்டிக் எனர்ஜி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட EVயில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே நான் மாற்ற தேவையில்லை. அப்போ கீ என்ன, சிம்பிளாக இந்த பக்கம் கொண்டு வரது தான். 1237/260 மைனஸ் 1237/380. ஓகே, இது என்ன வேல்யூ வரும், by 260. ஓகே, இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும், 380 டைம்ஸ் 1237 மைனஸ் 260 டைம்ஸ் 1237/260 டைம்ஸ் 380. எல்சிஎம் எடுத்தால் இதுலேயும் 1237 காமனாக எடுத்தால் 380 மைனஸ் 260. அப்போ இங்கே 120/260 டைம்ஸ் 380. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டிவைட் பை 260 டிவைட் பை 380, இது வந்து அப்ராக்சிமேட்லி 1.502 அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ இங்கே என்ன க்ளோசஸ்ட் ஆன்சர் 1.5. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது.
அதையும் பார்ப்போம். The work function of a substance is 4.0 eV, longest wavelength that can cause photoelectric electron emission from the substances. ஸோ நம்ம வந்து என்ன லாம்டா ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்தோம். நியூ நாட் வந்து த லீஸ்ட் ஃப்ரீக்வன்சி that we can give. ஸோ இந்த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மினிமம் இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் ஃபோட்டோ எமிஷன் நடக்கும். அப்போ நமக்கு தெரியும் லாம்டாவும் நியூவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லாம்டா நாட் வந்து என்னவாக இருக்கும், ஹையஸ்ட் வேவ்லென்த். ஸோ மேக்ஸிமம் வேவ்லென்த் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து அதுக்கு மேலே கொடுத்தா இந்த ஃபோட்டோ எமிஷன் நடக்காது. ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் நம்மளோட லாம்டா நாட். ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்குறாங்க. இதை வந்து டேரெக்டாக வந்து லீஸ்ட் ஃப்ரீக்வன்சினா நியூ நாட்டுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து உல்டாவாக லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் சேம், ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன, E is equal to h நியூ நாட்டுன்னு போடுவோம். இப்போ இங்கே இதுக்கு பதிலாக நான் ஹெச்சி பை லாம்டா நாட்டுன்னு போட போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இவங்க என்ன கேட்குறாங்க, லாம்டா நாட்டு தான் கேட்குறாங்க. ஸோ லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை 5ன்னு மாற்றலாமா? அப்போ இது நத்திங் பட் 6.626 into 10 power minus 34 times 3 into 10 power 8 டிவைட் பை இந்த 5 வந்து 4. ஆனால் இது வந்து ஈவி. அப்போ ஈவியை நான் வந்து, ஆனால் இதெல்லாம் வந்து ஈவி யூனிட்ஸில் இல்லை. ஸோ இதை நான் மாற்றணுன்னா ஐ ஹேவ் டு மல்டிப்ளை 1.602 into 10 power minus 19. ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் வந்து சால்வ் பண்ணால் இட் வில் பி அப்ராக்சிமேட்லி கம்மிங் டு 310 nanometer. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கு இவ்வளோ தான். நம்ம அடுத்த லெக்சரில் கண்டினியூ பண்ணலாம்.